ඔව්හු මට ශුද්ධස්ථානයක් සාදත්වා. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. ඒක කිව්වේ ඒ මණ්ඩපය හදන්න අවශ්‍යතාවය. அது சொல்லப்பட்டதன் காரணம் அந்த கூடாரம் அமைக்க தேவை என்றபடினாலே. අපිට පේනවා මේ පරණගි විශ්වමේ මණ්ඩපය දෙවියන් වහන්සේ බොහොම ප්‍රවේශමෙන් හැදුවා. எங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுல அந்த வாசஸ்தலத்தை அந்த கூடாரத்தை மிக கவனமாக நடத்தினார். ඒ වෙනකොට ඒගොල්ලෝ දෙවියන් වහන්සේ එක්ක ලැබලා තිබුණු ප්‍රධාන අත්දැකීම් තමයි அந்த நாட்களிலே அவர்கள் ஆண்டவரோடு பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தான் පාස්කු රාත්‍රියේ මිස්රයෙන් පිටත්වාවා. அவர்கள் அந்த ஓய்வு நாளின் நாளிலே பஸ்கா நாளிலே அவர்கள் அந்த எகிப்தை விட்டு புறப்பட்டு வந்தார்கள். එතකොට රතු මුහුද වෙතට ඒගොල්ලන් එකගෙන ආවා ගිනි ටැඹ යටතේ. எனவே அவர்கள் கொண்டு அந்த செங்கடல் நடுவிலே அவர்கள் கொண்டு வந்து அக்கினி ஜுவாலின் நடுவிலே அவர்கள் வாசம் பண்ணினார்கள். ඊළඟට රතු මුහුද දෙකට කරා. இரண்டாவது செங்கடல் ரெண்டாக பிளந்தது. ඊළඟට ඒ ගිනි ටැඹ ඉස්සරහනින් ගියා. නමුත් රතු මුහුද ගොඩ වෙන්න යනකොට ගිනි ටැඹ පිටිපස්සට ඇවිල්ලා ඊශ්‍රායල් වරුන්මයි මිස්ර වරුන්මයි වෙන් කරා. அங்கே அக்கினி ஜுவாலை முன்பதாய் போய் பின்பதாக அவர்கள் இருவருக்கு நடுவிலே வந்து அங்கே எகிப்தியரை அதற்கு அவர்களிடத்திலிருந்து வேறு பிரித்தது. ඊළඟට ඊශ්‍රායල් වරුන්ගේ පැත්තට ආලෝකය ලැබුණා. මිස්ර වරුන්ගේ පැත්තට අන්ධකාරය ලැබුණා. அதுக்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமும் எகிப்தியர்களுக்கு இருளும் உண்டானது. ඊළඟට මිස්ර වරුන්ව රතු මුහුදේ වැළලුණා. ඊශ්‍රායල් වරු එගොඩට ගියා. அதன் பின்பதாக எகிப்தியர்கள் அங்கே கடலிலே மூழ்கினார்கள். இஸ்ரவேலர்கள் கடலை கடந்து சென்றார்கள். ඒගොල්ලෝ සිනායි කන්දට ආවම මුළු සිනායි කන්දම ඒ ගිනි ටැඹෙන් වැහුණා. அவர்கள் சீனாய் மலைக்கு வந்த பொழுது சீனாய் மலை முழுவதும் அந்த அக்கினி ஜுவாலையினாலே அங்கே மூடிக்கொண்டது. දෙවියන් වහන්සේගේ ගිනිමේ ඇඟිල්ලෙන් ගල්ඇලි දෙක දස පනත ලිව්වා. தேவனுடைய அக்கினி ஜுவாலையினால் நிறைந்த விரல்களினாலே அந்த கற்பலைகளிலே ஆண்டவரால் எழுதப்பட்டது. ඊට පස්සේ තමයි දෙවියන් වහන්සේ කිව්වේ ඔබ අතරේ මා ජීවත් වෙන පිණිස මේ සුද්ධස්ථානයක් සදන්න කියලා. அதற்கு பின்பதாக தான் ஆண்டவர் சொன்னார், உங்கள் நடுவிலே நான் வாசம் பண்ணும்படி எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவாராக என்று. දෙවියන් වහන්සේ අප අතරේ ජීවත් වෙන පිණිස. ඔවුන් අතරේ ජීවත් වෙන පිණිස. தேவன் அவர்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படியாக. එතකොට දෙවියන් වහන්සේගේ මොනවද මණ්ඩප තිබිලා තියෙන? මොනවද දෙවියන් වහන්සේගේ මණ්ඩප? அதாவது ஆண்டவருடைய பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்வது தேவனுடைய எதுவா இருக்கிறது? එක ඒදන් උද්‍යානයේ දෙවියන් වහන්සේගේ මණ්ඩපයක් තිබුණා. පාප පතනයට ඉස්සෙල්ලා දෙවියන් වහන්සේ මනුෂ්‍යයට ඉතා සමීපව හිටියා ඒ ස්ථානයේ. முதலாவது ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவத்துக்கு வீழ்வதற்கு முன்பதாக தேவன் அங்கே மனிதரோடு நெருக்கமாக இருக்கும்படி அங்கே ஒரு வாசஸ்தலம் இருந்தது. ඊළඟට මේ ශුද්ධස්ථානයක් හදන්න කියලා
දෙවියන් වහන්සේ ඒ නික්මෑම 40 තියෙනවා මුළු සුද්ධස්ථානය හැදුවට පස්සේ දෙවියන් වහන්සේ ඒ සුද්ධස්ථානෙට ආවා. அங்கே யாத்ரா 40ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. இந்த கூடாரத்தை அமைத்த பின்பதாக ஆண்டவர் அங்கே இன்னொரு கூடாரத்தை அமைத்து அதுக்குள்ளே அவர் பிரவேசித்தார் என்று. ඒගොල්ලෝ ගමනේ යනකොට ඒ ගිනි ටැඹ ගිවිසුම් පෙට්ටිය මතට ආවා. அவர்கள் பிரயாணப்படுகிற பொழுது அந்த அக்னி ஸ்தம்பமானது உடன்படிக்கை பெட்டியின் மீது வந்தது. යථා කාලයේදී සාලොමන් දේවමාලිගාව හැදුවම එලෙසම ස්වාමීන් වහන්සේගේ මහිමය වලාටැඹ ඒ දේවමාලිගාවට ඇවිල්ලා පූජකයන්ට හිටගෙන ඉන්නවත් බැරි වුණා. காலக்கிரமத்திலே சாலமோனாலே அமைக்கப்பட்ட தேவாலயத்துக்கு அதே தேவனுடைய மகிமை அங்கே முழுவதும் மூடிக்கொண்டது. அதனாலே ஆசாரியர்கள் அந்த உள்ளே பிரவேசிக்க முடியாத அளவுக்கு, அதை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஏற்பட்டது. එදා පූජකයෝ කීයක් හිටියද? அன்றைக்கு எத்தனை ஆசாரியர்கள் இருந்தார்கள்? සාලොමන් දේවමාලිගාව හදලා එයා පූජකයන්ට හිටගෙන ඉන්න බැරි වෙන තරමට දැන් වහන්සේගේ මහිමය ආවම එදා කී දෙනෙක් හිටියද පූජකයෝ? அன்றைக்கு ஆசாரியர்கள் எத்தனை பேர் இருந்தார்கள்? අශෝක ඇහෙන්නේ නැතිව ගියා. அந்த ஆசாரியர்கள் அந்த கூடாரத்துக்குள்ள எத்தனை பேர் இருந்தார்கள்? ඔව් කී දෙනෙක් හිටියද? எத்தனை பேர் இருந்தார்கள்? 120 பேர். ඔව් කියන්නේ 120 பேர் இருந்தார்கள். 120ක්. වෙන කවදද 120ක් හිටියේ? வேறு எத்தனை பேர் இருந்தார்கள்? 120 பேர். එතන 120ක් හිටියා. තව උඩුමාලේ. කවදද 120? ඔව්. கொடுமான். පෙන්තකොස්තේ දවසේ මණ්ඩපය හදනකොටත් 120ක් හිටියා. ඉතින් පෙන්තකොස්තේ දවසේ මහදපු මණ්ඩපය තමයි සභාව. உதயபட்ட அன்பு பாஸ்டர் சர்ச்சில் பைபிள் இருக்கிறது. පෙන්තකොස්තේ දවසේ හදපු මණ්ඩපය තමයි සභාව. அந்த பெந்தகோஸ்தே நாளிலே அந்த கூடின அந்த கூடாரத்திலே தான் சபை உருவாக்கப்பட்டது. අපි දන්නවා ඊට ඉස්සෙල්ලා මණ්ඩපයක් තිබුණා යොහන් 1:14 වාක්‍යano කරුණාවෙන්ද සත්‍යෙන්ද පූර්ණව අපාතරේ මණ්ඩපගත වූසේක. அதோடு கூட யோவான் 1:14 சொல்லப்படுது, அவர் மகிமையினால் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் அவர் நமக்குள்ளே அங்கே மகிமையாய் வாசம். යොහන් 1:14 யோவான் 1:14. ඔව් ඒ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ මණ්ඩපගත වීම ඊට පස්සේ අපිට පේනවා නව යෙරුසලම තමයි හැම රීලිවන්තයක් දැන් වහන්සේගේ මණ්ඩපය වෙනවා. අපි දැන් වහන්සේගේ අපගේ ශරීරය දැන් වහන්සේගේ මණ්ඩපය වෙනවා. எனவே அந்த புதிய எருசலேமாகிய சரீரம் தான் இப்பொழுது ஆண்டவருடைய ஆசாரிப்பு கூடாரமா இருக்கிறது. එරිදරා 21 2 3 කියනවා නව යෙරුසලම ස්වාමීන් වහන්සේගේ මණ්ඩපය වුණා කියලා. வெளிப்படுதல விசேஷம் 1:2 சொல்லப்படுது, இப்பொழுது புதிய எருசலேம் தான் அங்கே கூடார மண்டபமா இருக்கிறது. ස්වර්ගයෙන් සූදානම් කරන ලද මනාලියක් ලෙස නව යෙරුසලම එනවා කියලා. அங்கே பரலோகத்தின் அங்கே புதிய எருசலேமாக தான் அங்கே மாற்றப்பட்டிருக்கிறது. ඉතින් මණ්ඩපේ තිර ඇතුලේ තිර රෙද්දේ පාට 4ක් තිබුණා. அந்த ஆசாரிப்பு கூடாரத்திலே உள்ளே பிரவேசிக்கும் பொழுது 4 நிறங்கள் இருந்தது. මගේ සිංහලෙන් පොතක් තියෙනවා මණ්ඩපේ කියලා මම මේක කියලා තිබෙනවා. මට තමිල් වලින් පොතක් නැහැ. ஆசாரிப்பு கூடாரத்தை குறித்து அங்கே ஒரு புத்தகம் சிங்களத்தில் இருக்கிறது. அது தமிழில் இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை.
අද අශෝක් කියලා තියෙන්නේ ඒ ස්වාංශයෙන් ඉස්සෙල්ලා ඒක පරිවර්තනය කරනවා කියලා. கரகனையானோடு அது அங்கே மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ඉතින් රතු පාටින් කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේ පූජාව. சிவப்பு நிறத்துல சொல்லப்படுது இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தம், அது பழியை காட்டுற சொல்லுகிறது. ඒ වගේම පාපේ කුලිය මරණයයි. பாவத்தின் சம்பளம் மரணம். ඒත් ක්‍රිස්තුස් වහන්සේගේ දීමනාව සදාකාල ජීවනය. கிறிஸ்துவின் ஜீவன் அங்கே நித்திய ஜீவனா இருக்கிறது நமக்கு. රතු පාට පාපේ දඬුවම පිළිබඳත් පාටක්, ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවනය පිළිබඳත් පාටක්. அங்கே அந்த சிவப்பு நிறமானது ஜீவனையும் கொடுக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அது பாவத்திலிருந்து விடுதலைக்கு காட்டுறதா இருக்கிறது. මණ්ඩපය හදලා තිබුණේ රත්තරන් ආවරණය කරපු ලෑලි වලින්. அந்த மண்டபம் அமைக்கப்பட்டது பொன் தகட்டினாலே மூடப்பட்ட பலகையில தான் அது உருவாக்கப்பட்டது. ඒකේ කොටස් දෙකක් තිබුණා, සුද්ධස්ථානය සහ අතිශුද්ධස්ථානය. அதுல 2 பகுதிகள் இருந்தது, பரிசுத்த ஸ்தலம், அதிபரிசுத்த ஸ்தலம். එතකොට ඒ මණ්ඩපය උඩින් ඒ තිරවල මණ්ඩපේ රෙදි දාලා තිබුණා. මණ්ඩපේ රෙද්ද. அங்க அந்த மண்டபத்திலே அங்க மேலே அங்க திரைச்சீலை அமைக்கப்பட்டிருந்தது. මණ්ඩපේ රෙද්ද වියලා තිබුණා. அது திரை அப்படியே அங்க கட்டப்பட்டிருந்தது, பின்னப்பட்டிருந்தது. ඕලියප් සහ බෙසලායි කියලා දෙන්නෙක්ට ඒක වියන්න දැන් වහන්සේ වහදන්න දිව්‍ය ප්‍රඥාව දුන්නා. அந்த ஓலியா பியால் என்று சொல்லப்பட்டது அந்த 2 பேருக்கு ஆண்டவர் தெய்வீக ஞானத்தை கொடுத்தார், அதை பின்னும்படியாக. එතකොට ඇතුළෙන්ම තිබුණේ ඒ වෛවර්ණවත් රෙද්ද, රතු, නිල්, දම්, සුදු. அந்த உள்ளே அங்கே சிவப்பு, வெள்ளை, அங்கே கத்திரிப்பு நிறத்திலே அங்கே அந்த 3 நிறங்கள் அங்கே இருந்தது. ඒක වහලා තිබුණා බැටලු හමකින්. அது செம்மறிகளின் தோலினாலே மூடப்பட்டிருந்தது. බැටලු හමට උඩින් තව රෙද්දක් තිබුණා එළු ලොම් වලින්. அது மாத்திரமல்ல, ஆடுகளின் தோள்களுக்கு மேலாகவும் அது போடப்பட்டிருந்தது. ඒක උඩින් තව හමක් තිබුණා තහෂ් හම කියලා. ඒ කියන්නේ වනාන්තරයේ හිටපු සතු జాතියක්. இன்னொரு கூடாரம் இருந்தது. அங்கே வனாந்தரத்துல இருக்கிற அந்த மிருகத்தினால ஏற்பட்ட அந்த. එතකොට මේ මණ්ඩපේ ශෝභනකම පෙනුනේ ඇතුලෙන් විතරයි. அந்த மண்டபத்தினுடைய அழகு உள்ளே மாத்திரம்தான் தெரிந்தது. නිල් පාට කියන්නේ උන්වහන්සේගේ දේවත්වය. நீல நிறம் அவருடைய அங்கே தெய்வீக தன்மை காண்பிக்கிறது. දම් පාට කියන්නේ උන්වහන්සේගේ රාජකීයත්වය. அந்த செம்மஞ்சள் நிறத்திலே அவருடைய ராஜரிகத்தை குறித்து சொல்லுகிறது. සුදු පාට කියන්නේ උන්වහන්සේගේ සුද්ධකම. வெள்ளை நிறம் அவருடைய பரிசுத்தத்தை சுட்டி காண்பிக்கிறது. අර මම කලින් කියපු දේවල් අපි දන්නවා අලුත්ගේ විසුමේ ගැලවීම අත්දැකීම තුළ අපිටත් තිබෙනවා. அந்த ஆரம்பத்திலே சொல்லப்பட்ட காரியங்கள் நம்முடைய ரட்சிப்பின் அனுபவங்களோடு கூட அது கலந்திருக்கிறது. පළවෙනි කොරින්ති 5:7 ක්‍රිස්තුස් වහන්සේ පාස්කු බැටළුවා අපි දුසා පූජා වී තිබේ. 1 கொரிந்தியர் 15:5 ஆண்டவர் அங்கே நமக்காக பஸ்கா ஆடாக பலியாக்கப்பட்டார். එතකොට ඒ වතුර තුලින් යන රතු මුහුද තුලින් ඒගොල්ලෝ ගියා වගේ අපි වතුර තුලින් ගිහිල්ලා බෞතිස්මයක් තිබේ. அவர்கள் நாங்கள் தண்ணீருக்குள்ளே கடந்து போறது போல அவர்களுக்கும் அங்கே செங்கடலுக்குள்ளே கடந்து போக வேண்டிய நிலை ஏற்பட்டது. ඒ රතු මුහුදේ මිශ්‍රවරු
අවගාහනය වුණා වගේ අපි වතුර බෞතිස්මේදී අපේ පරණ ජීවිතය අවගාහනය කරනවා. எனவே அவர்கள் அங்கே அந்த செங்கடலுக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டது போல ஞானஸ்தானத்துக்கூடாக எங்களுடைய பாவங்களும் அடக்கம் பண்ணப்படுகிறது. එතකොට ගිනි ටැම තමයි ශුද්ධාත්ම බෞතිස්මය. அந்த அக்கினி ஸ்தம்பம் தான் பரிசுத்தாவினுடைய அபிஷேகம். දෙවියන් වහන්සේගේ ඇඟිල්ලෙන් දැන් අපේ හදවතේ උන්වහන්සේගේ විවස්ථාව ලියනවා. ඒක තමයි අලුත් ගිවිසුම. දෙවියන් වහන්සේගේ விரலினாலே අශෝක්ගේ වයිෆයි එක හිර වෙනවා නේද? டேட்டா ඉතින් ඇයි ස්වාමීන් වහන්සේ උන්ට කිව්වේ මණ්ඩපයක් හදන්න කියලා? ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார் ஆண்டவர் நீங்கள் ஒரு மண்டபம் ஒன்று கூடார ඇයි දැන් උන්ට කිව්වේ මණ්ඩපයක් හදන්න කියලා? ஏன் தேவன் சொன்னார் ஒரு மண்டபத்தை உருவாக்கும்படியாக? එක උන්ට නමස්කාරය ගන්වන පිණිස. அவர்கள் முதலாவது ஆராதனை செய்யும்படியாக. පරණ ගිවිසුමේ තිබෙනවා රූපාදර්ශය, අපිට තිබෙනවා ඒකේ සත්‍ය අත්දැකීම. அது எங்களுக்கு இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே எங்களுக்கு அந்த சத்தியம் காணப்படுகிறது, அதை செய்யும்படியாக. ඒ මණ්ඩපේ ඉගැන්වුවා ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛය. தேவனுடைய சமூகத்தை அது நமக்கு பிரதிபலிக்கின்றதாய் கற்றுக் கொடுக்கிறதாய் இருக்கு. ඒගොල්ලෝ පව් කරාම උන්වහන්සේගේ වලාටැඹ මණ්ඩපය අත්හැරලා ගියා. அவர்கள் பாவம் செய்த பொழுது அவருடைய அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் அவர்களை விட்டு கடந்து போனது. ඉතින් මණ්ඩපය අපිට උගන්වනවා සේවයට පූජකයෝ කැප වෙන්නේ කොහොමද කියලා. ஊழியத்துக்கு தங்களை அர்ப்பணிக்கின்ற அந்த அர்ப்பணத்தை அந்த மண்டபம் எங்களுக்கு அந்த கூடாரம் மிக அழகாய் அதை காண்பிக்கின்றன. අලුත් ගිවිසුමේ අපි ඔක්කොම රාජකීය පූජකයෝ වුණාට බොහෝ අය එහෙම එකකට කැප වෙන්නේ නැති එක තමයි ප්‍රශ්නේ. உண்மையாக புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் ராஜரீகராக காணப்பட்டிருந்தாலும் கூட அந்த அர்ப்பணிப்பு முக்கியம் என்பதை அது எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. ඒ වගේම මණ්ඩපය ක්‍රිස්තුස් වහන්සේ ලෝ පහළ වීම ගැන, ක්‍රිස්තුස් වහන්සේගේ ජීවිතය ගැන, ක්‍රිස්තුස් වහන්සේගේ සේවය ගැන රූපාදර්ශයක්. அதே போல ஒரு முன்மாதிரியான உதாரணத்துவத்தை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய பணி, அவருடைய வருகை, அவருடைய பரமறுதலை குறித்து அது எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. මණ්ඩපේ වටකොට පිටත මළුවක් තිබුණා, පිටත මළුව වටකොට වැටක් තිබුණා. அதே போல மண்டபத்தை சுற்றி அங்கு வெளிப்பிரகாரம் இருந்தது. அந்த வெளிப்பிரகாரத்தை சுற்றி ஒரு வேலி, பாதுகாப்பு வேலி போடப்பட்டிருந்தது. ඒ වැටේ නැගෙනහිර පැත්තේ තමයි දොරටුව තිබුණේ. அந்த வெளிப்பிரகாரத்திலே அங்கு கிழக்கு பக்கமாகத்தான் அந்த வாசல், பிரதான வாசல் காணப்பட்டது. ප්‍රධාන නෙමෙයි, එකම දොරටුව තිබුණේ නැගෙනහිර පැත්තේ. ஒரே வாசல் கிழக்கு பக்கமாக இருந்தது. ඉතින් අපි දන්නවා ඒදන් උද්‍යානයේ දොරටුව තිබුණේ නැගෙනහිර පැත්තේ. அதே போல எங்களுக்கு தெரியும் கிழக்கு பக்கமாகத்தான் அங்கு ஏதேன் தோட்டத்திலும் அந்த வாசல்கள் காணப்பட்டிருந்தது. ඒ වැට හදලා තිබුණේ ලී කණු වලින්. அந்த சுற்றி அடைக்கப்பட்டிருந்த வேலிகள் அந்த கம்பி, அதாவது மரக்கட்டைகளால் உருவாக்கப்பட்டிருந்தது. ඒ ලී පිටත වැට, පිටත මළුවේ වැට ඒක හදලා තිබුණේ. ඒක ලී කණු තිබුණා. ලී කණුවේ මුදුන ලී කණුවේ මුදුන තිබුණා රිදී තොප්පියක්, බේස් එක අඩිය තිබුණා පිත්තල අඩියක්.
மேல் பக்கத்திலே அல்லது அந்த தூண்கள், அந்த மர தூண்களுக்குள்ளே மேல் பகுதியிலே வெள்ளியினால் படப்பட்டிருந்தது. கீழ்ப்பகுதி வந்து வெண்கலம் அல்லது பித்தளையினாலே அது புடமிடப்பட்டிருந்தது. කණු දෙකක් අතර මෙම රිදී තොප්පි දෙක අතර රිදී දණ්ඩකින් තමයි මේක මෙහෙම ගහලා තිබුණේ. එහෙම තමයි කණු හිටගෙන හිටියේ. அந்த தூண்கள் வந்து உங்களுக்கு தெரியும், மேலே ஒரு தொப்பியை போன்ற உருவத்திலே மேல் தூண்களிலே அது அந்த தூண் காட்டப்பட்டிருந்தது வெள்ளியிலே. அதிலே நடுப்பகுதியிலே ஒரு தண்டை போன்று அல்லது வெள்ளி தண்டை போன்ற ஒரு உருவம் காணப்பட்டிருந்தது. என்றால் அது ரெண்டும் தான் தாங்கி பிடித்து கொண்டிருந்தது. ඒ රිදී කොකු වලින් සුදු හන වලින් වියපු රෙද්දක් එල්ලලා තිබුණා. அதிலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அந்த வெண்கலமாக இருந்த ஒரு கொக்கியை போன்று இருக்கும். அதிலே தான் அந்த அந்த துணிகளை அது தாங்கி கொண்டிருந்தது, அதனுடைய சீலைகளை. එතකොට ආගේ ගෙදරද හන ගොඩක් ගොඩ ගහලා තිබුණේ. මොකද දැඩි මොකද ගොඩක් කාගේ ගෙදරද වහල උඩ හන ගොඩක් ගොඩ ගහලා තිබුණේ. හන කපපු හන කියන්නේ මේ හන බණ්ඩල් ගොඩ ගහලා තිබුණේ කාගේ ගෙදර වහලේ. யாருடைய மேல் பகுதியிலே அநேகமான பல தூண்கள் அங்கு போடப்பட்டிருந்தது, மேல கூரைகள். රාහබ්ගේ වහලේ. ඒ කියන්නේ ඒ පැත්තේ හන තිබුණා. அநேகமாக இருந்தது. ඒ හන වලින් තමයි බියපුවා විව්වේ. அந்த ஆணைகளால் தான் அநேகமான காரியங்களை அவர்கள் தைத்தெடுத்தார்கள். ඒ පිටත මළුවේ ඇතුළු වෙන දොරටුව තමයි මේ පේන්න තියෙන්නේ. அந்த வெளிப்பிரகாரத்திலே உள்ளே பிரவேசிக்கிற இடம்தான் அங்கு தெரியக்கூடியதாக இருந்தது. පේනවද දන්නේ? உங்களுக்கு விளங்குதோ தெரியல, நான் காட்டுவது. මගේ අර සිංහල පොතේ දොරටුව මම මේ පෙන්නන්නේ. நான் சிங்கள புத்தகம் எழுதியிருக்கிறேன், அந்த புத்தகத்துல இருக்கிறதான் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்க பார்க்கலாம். ඒ දොරටුව තිබුණේ මොන පැත්තේද? அது எந்த பக்கமாக அந்த கதவு இருந்தது? வாசல் නැගෙනහිර පැත්තේ. கிழக்கு பக்கமாக. ඒක රතු දම් නිල් සුදු හන වලින් වියලා තිබුණා. அந்த காரியங்களை நீங்க அதை பார்த்திருக்கிறீர்கள். அதிலே சணல் நூல்களினாலே நெசவிடப்பட்டு காணப்பட்டிருந்தது. அது வந்து செந்நிறத்திலேயும் அதே போல ஊதா நிறங்களிலேயும் வெள்ளை நிறங்களிலும் அது அப்படியே நெசவு செய்யப்பட்டிருக்கு. ඒකෙන් ඇතුල් වෙන්න පුළුවන් චර්මච්ඡේදය කරපු අයට විතරයි. அந்த வாசலுக்குள்ளே விருத்த சேதனம் செய்தவர்கள் மாத்திரம்தான் பிரவேசிக்க கூடியதாய் காணப்பட்டது. ඒ චර්මච්ඡේදය සමානයි අපේ චර්මච්ඡේදය, අපේ නැවත උත්පාදනය, හදවතේ චර්මච්ඡේදය. அந்த விருத்த சேதனத்தினுடைய அந்த அடையாளமாய் காணப்படுவது எங்களுடைய உள்ளம் விருத்த சேதனம் பட வேண்டும் என்று இப்பொழுது அது சொல்லப்படுகிறது. එතකොට ඇතුළුන ගමන් තිබුණා පිත්තල පූජාසනය. உள்ளே பிரவேசித்த உடனே அங்கு வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்த ஒரு பலிபீடம் காணப்பட்டிருந்தது. ඒක තමයි දවන පූජාසනය. அதிலேதான் நாங்கள் சகன பலியிடுகின்ற இடம். අර වැටේ තිබුණා, වැටේ කනුව අඩිය පිත්තල. அந்த வேலியிலே இருந்த தூண்கள் வந்து கீழ்பாதம் வந்து அந்த பித்தளையினால காணப்பட்டிருந்தது. පිත්තල කිව්වා පාපේකුලිය මරණයයි විනිශ්චයක් තිබේ, පසුතැවීම අවශ්‍යයි. பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதுதான் அந்த பித்தளையினுடைய அடையாளம்.
அந்த பாவத்தின் சம்பள மரணம் என்பது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்பதை அது வலியுறுத்துகிறது. රිදී තොප්පිය කිව්වා අනුග්‍රහය තිබේ, කරුණාව තිබේ, සත්‍යයෙන් සහ කරුණාවෙන් ගැලවීම ඉෂ්ට වෙනවා. හිත උදෙස්ස 16:6. தியாகத்திலே நாங்கள் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த தூணிலே காணப்பட்டிருந்த அந்த வெண்கலத்தினால் செய்யப்பட்டிருந்த அல்லது அந்த வெள்ளியினால் செய்யப்பட்டிருந்த தொப்பி ஒரு ரட்சிப்பினுடைய ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது. என்னுடைய மீட்பின் ஒரு வெளிப்பாடாக அந்த வெள்ளி தொப்பி எங்களுக்கு காண்பிக்கின்றது. ඒ සුදු රෙද්ද කිව්වා මා ශුද්ධව සිටිනාක් මෙන් ඔබත් ශුද්ධ වෙන්න කියලා. அந்த வெள்ளை நிற அங்கி அல்லது வெள்ளை நிற அந்த துணி எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், நான் பரிசுத்தராய் இருக்கிறது கூட நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்பதை அது காண்பிக்கின்றது. දැන් ඔබ ප්‍රකාශ කරන සුභාරංචියේ වැඩිය තියෙන්නේ පිත්තලද රිදීද? நீங்கள் அறிவிக்கின்ற நற்செய்தி அல்லது சுவிசேஷத்திலே பித்தளையா அல்லது அல்லது வெள்ளியா காணப்படுகிறது? මොකද කියන්නේ? என்ன சொல்றீங்க? හරි උත්තරය අපි දන්නවා දෙකම තියෙන්න ඕනේ නේද? சரியான பதில் என்று சொன்னா ரெண்டும் இருக்கும். என்ன? පිත්තල වැඩි වුණොත් සෙනඟට ඇහෙන්නේ බොහොම නීතිවේදී කර්කශ සුභාරංචියක්. පසුතැවීම අවශ්‍යයි. ඒක කර්කශ වෙන්න බෑ. ஏனென்று சொன்னால் அந்த தொடர்ந்து மனம் திரும்புதல் என்ற விடயம் எங்களுக்கு அவசியம்தான். ஆனாலும் தொடர்ச்சியாக நாங்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அது அவைகளுக்கு ஒரு கடினப்பட்டு போனதாக காணப்படும். රිදී වලින් කියන්නේ එපිස 2:11 කරුණාවෙන් සහ ඇදහිල්ලෙන් ගැලවීම ලැබේ, ලං වෙන්න පුළුවන්. ලං වෙන්න කියලා තමයි රිදී කියන්නේ. ஆனாலும் கூட நீங்கள் அந்த வெள்ளி தொப்பி எதற்கு அடையாளப்படுத்துகிறதுன்னு சொன்னால், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி அது ஒரு மீட்பு அல்லது ஒரு ரட்சிப்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு கிருபை, கருணை, இரக்கம் என்பதை காண்பிக்கிறது. පිත්තල වලින් කියන්නේ ලං වෙන පිණිස පසුතැවෙන්න කියලා. அந்த பித்தல் அல்லது நாங்கள் அதை வெண்கலம் என்று சொல்லுகிற அந்த விஷயம் எங்களுக்கு காண்பிக்கிற விடயம் மனம் திரும்புங்கள் என்கின்ற அடையாளம். අපි ඉතින් විටින් විට මේ මණ්ඩපේ පාඩම කරනවා අපේ සභාවල. நாங்கள் தொடர்ச்சியாக மண்டபத்தை குறித்த பாடங்களை எங்களுடைய சபைகளிலே நாங்கள் செய்வதுண்டு. අලුත් ගිවිසුමේ සත්‍යයන් ගොඩක් රූපාදර්ශයෙන් පැහැදිලිව විස්තර කරලා තියෙන නිසා මණ්ඩපේ පාඩම කිරීම අපිට දැන් වහන්සේ කෙරෙහි ගෞරවයත් අපේ සේවය පිළිබඳ ගෞරවයත් අපිට ආපහු මතක් කරලා දෙනවා. எங்களுக்கு பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த ஆசாரிப்பு கூடாரம் என்கின்ற விஷயம் புதிய ஏற்பாட்டிலே பழைய ஏற்பாட்டின்படி புதிய ஏற்பாட்டிலே ஒரு நிழலாய் அது காண்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது ஒரு முக்கியமான உதாரணமாய் காணப்படுகிறது. அவருடைய ராஜ்யத்தினுடைய காரியங்களை கட்டியெழுப்பதனுடைய முக்கியத்துவத்தை அது நமக்கு போதிக்கின்றது. මණ්ඩපේ වටකොට ඉස්සෙල්ලා ලෙවිබොරු තමයි கூடாரம் ගහගත්තේ. மண்டபத்தை சுற்றி இருக்கிற அந்த சூழ்ல இருக்கிற பிரதேசத்திலே லேவியர்கள் தான் குடியிருந்தார்கள். தேவனாசிக்குவா மகே உதஹස සෙනග පිට explode මගේ උදහස that my wrath will not break out among the people. මගේ උදහස සෙනග මත නොවිහිදෙන පිණිස මගේ ගෞරවය රැකගන්නා වූ ලෙවිවරුන්ට පූජකයන්ට කිව්වා අර මණ්ඩපය වටා ඒගොල්ලන්ගේ கூடாரம் ගහගන්න කියලා. அந்த லேவியர்களுக்கு அவர் சொல்லும் பொழுது சொன்னார், நான் எரிச்சல் அடையாத அளவுக்கு அந்த கூடாரத்தை சுற்றி நீங்கள் அழகாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார். ලෙවිට පුත්තු 3 දෙනෙක් හිටියා, කොහත්, මෙරාරි, ගර්ෂම්. ඒ නිසා ලෙවිවරු කොටස් 3ක් හිටියා, කොහත් වරු, මෙරාරි වරු, ගර්ෂම් වරු.
அந்த லேவியர்களுக்கு 3 விதமான பிரிவுகள் காணப்பட்டு இருந்தார்கள். இப்படி சொல்லப்பட்ட விஷயங்கள். ඒ මණ්ඩපය ඇතුළට ගිහිල්ලා ඉස්සෙල්ලා පූජකයෝ ඒ මණ්ඩපය ඇතුළේ තියෙන බහඬ වහන්න ඕන නිල් පාට රෙද්දකින්. அதிலே நீல நிற துணிகளினாலே அந்த மண்டபத்தில் இருக்கின்ற அனைத்து காரியங்களையும் அவர்கள் மூட வேண்டும் நீல நிறத்தினாலே. ඒවා උස්සගෙන යන්නේ කොහත්වරු. அது குவாக்வர் என்று சொல்லப்படுகிற, அதாவது அந்த லேவியருடைய பிள்ளைகள் தான் அதை தூக்கி கொண்டு போவார்கள். ඒ වලාට් හැඹ නැගිටිනකොට ඒගොල්ලෝ මණ්ඩපය අකුලගෙන නැගිටලා ඇවිදින්න ඕන වනාන්තරේ. அந்த மேகஸ்தம்பம் அதை இதாகும் போது அவர்கள் அதை தூக்கி கொண்டு செல்வார்கள். එතකොට අනිත් අය කූඩාරම ගහගත්තේ ලෙවිවරුන්ගේ කූඩාරම් වලට පිටින් තමයි කූඩාරම ගහගත්තේ. மற்றவர்கள் கூடாரங்களை போட்டுக் கொண்டார்கள். லேவியருடைய கூடாரத்துக்கு அடுத்த பகுதியிலே அவர்கள் போட்டுக் கொண்டார்கள். මණ්ඩපය හදන්න ඉස්සෙල්ලා නික්මෑම් 24 තියෙනවා මෝසෙස් පුංචි කූඩාරමක් ගහගත්තා සෙනගගෙන් ඈතට ගිහිල්ලා එයා ඒකට ගියා සම්මුඛ වීමේ කූඩාරම ඒකට ගියේ මෝසෙස් විතරයි. அந்த நீங்கள் யாத்திராம் 24ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு விளங்கிக் கொள்ளலாம். அதிலே மோசே தன்னோடு இருக்கின்ற ஒரு கூடாரம், அவரோடு கூட இருப்பதற்காக அவர் ஒரு கூடாரத்தை அமைத்தார் என்று 24ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. ඒකට ගියේ මෝසෙස් විතරද වෙන කවුරු හරි ගියාද? ඔව් යොෂුවත් ගිහිල්ලා බොහොම ප්‍රවේශමෙන් බලන් හිටියා මෝසෙස් මොනවද මේ කරන්න කියලා. ඒක තමයි යොෂුවගේ ට්‍රේනින් එක. அந்த யாத்திராமத்திலே 24ல சொன்னதிலே அந்த மோசே என்ன செய்கிறார் என்பதை யோசுவா பார்த்து கொண்டிருந்தார். ඉතින් ඒ වගේම මණ්ඩපයේ දොරටුවෙන් ඇතුළු වුණ ගමන් තිබුණේ පිත්තල දවන පූජාසනය. மண்டபத்திலே உட்பிரவேசித்த உடனே முன்பதாக இருந்தது அந்த பலியிடுகின்ற அந்த பலிபீடம் இருந்தது. ඒකේ ඕනෑම චර්මච්ඡේදිතයකට ඒ පූජාසනයට ඒගොල්ලෝ එනවා පූජාවක් අරගෙන. அந்த விருத்த சேதனம் செய்திருக்கின்றவர்கள் அந்த இடத்திலே அவர்கள் தங்களுடைய பலிகளை எடுத்துக்கொண்டு அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக அவர்கள் வருவார்கள். හැබැයි පූජකයෝ කොහොමත් ඒ පූජාව කරගෙන යන්න ඕන. ஆசாரியர்கள் முக்கியமாக அந்த பலியை அவர்கள் செலுத்தித்தான் அவர்கள் கடந்து போக வேண்டும். උදේ හවස පූජාව කරගෙන යන්න ඕන. காலையும் மாலையும் அவர்கள் அதை கட்டாயம் செய்ய வேண்டும். පූජාසනයේ ගින්න නවත්තන්න බැරිය. ஏனென்றால் அந்த அந்த அக்கினியை எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியை நிறுத்த முடியாது. පූජාසනයේ ගින්න හැමතිස්සම පත්තු වෙලා තියෙනවා. ஏனென்றால் பலிபீடத்தினுடைய முறை, பலிபீடத்தில் இருக்கிற அந்த தீ எப்பொழுதும் அதை எரிந்து கொண்டுதான் இருக்கும். ඒක නීතියක්. அது சட்டம், ஒழுங்கு. කවුද පූජාසනයේ ගින්න පත්තු කරලා තියන්නේ? யார் அந்த பலிபீடத்தின் நெருப்பை மூட்டுவது யார்? පූජකයෝ සහ ලෙවිවරු. அதை மூட்டுகிறவர்கள் ஆசாரியர்கள், லேவியர்கள். එතකොට සෙනග එනවා පූජාවක් අරගෙන එතන පූජා කරන්න. அப்பொழுது மக்கள், ஜனங்கள் வருவார்கள் அவருடைய பலிகளை எடுத்துக்கொண்டு செலுத்துவதற்காக. සෙනග පව් කරාම අනිවාර්යෙන් අරගෙන එන්න ඕන පාප පූජාවක්. அவர்கள் தவறுகள் செய்வார்களானால் அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக பாவ நிவாரண பலியை அவர்கள் கொண்டு வர வேண்டும். ඉතින් පාප පූජාවට ගේන බැටළු පැටියා හරි කැමති hina වෙවි තමයි පූජාසනයට එන්නේ නේද? அந்த பலிபீடத்துக்கு வரும்போது யோசிச்சு பாருங்கள், அந்த பாவ நிவாரண பலியை செலுத்தும் பொழுது அந்த ஆட்டுக்குட்டிகள் மிகவும் புன்னகையோடு வருவார்கள். එහෙමද එන්නේ පූජාසනයට? அப்படி அவர்கள் வருவார்கள். පැටියා එන්නේ බෑ 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 උඹෑ කියන.
அது பே பே முடியாது முடியாதுன்னு சொல்லி கொண்டுதான் வரும். ඒ වුණාට දෙයන් වහන්සේගේ බැටළුවානෝ යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ තම පූජාසනයට කැමැත්තෙන් ආවා. ஆனாலும் அந்த ஆட்டுக்குட்டியாக இருக்கின்ற எங்களுடைய இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பலிபீடத்துக்கு முன்பதாக வரும் பொழுது எவ்விதமான சத்தங்களும் இல்லாதபடிக்கு அவர் அந்த இடத்துக்கு மௌனமாக வந்தார். දෙවනි කොරින්ති 4:14 කියනවා අපිත් මේ සේවය කරන කල්හි මරණයට කැඳවනු ලැබූ බැටළුවන්සේ ගෙන යනු ලබන්නෝය කියලා. 2 கொரிந்தியர் 4:14 சொன்னப்பட்டதின்படி அவர் கத்தரிக்க கொண்டு போகின்ற ஒரு ஆட்டை போன்று மிகவும் மௌனமாக இருந்தார். කුරුස්යක් නැතිව සේවයක් නැත. ஒரு சிலுவை இல்லாமல் ஒரு ஊழியம் இல்லை, அதை விளங்க வேண்டும். ඉතින් මේ මණ්ඩපය ගැන පාඩම හරිම අවශ්‍යයි දේවසේවකයන්ට තම කැඳවීමේ ගෞරවය තියාගන්න. எனவே இந்த கூடாரம் அல்லது இந்த மண்டபத்தை குறித்த சத்தியான விளக்கத்தை ஊழியர்களாகி நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இதில்தான் முக்கியமான அர்ப்பணிப்புகள் காணப்படுகிறது. දෙවන් වහන්සේ කෙරෙහි බයවීම දන්නා වූ අපි මනුෂ්‍යයන් පොළඹවමු. தேவனுக்கு பயப்படுகிற மனிதர்களாகி நாங்கள் ஜனங்களை நாங்கள் அந்த காரியத்தை செய்வதற்கு தூண்டி விட வேண்டும். ஆண்டோட காரியம். එතකොට අපි සභාවක් හැටියට සභා ජාලයක් හැටියට අපේ පිනියල් කාල රැස්වීම කරන්නේ අර සුද්ධස්ථානයට පූජකයෝ එන අදහසින්. நாங்கள் இந்த பிணியல் என்கின்ற இந்த ஜெபத்தை நாங்கள் மாதாந்த நடத்துவதற்கான காரணம் இந்த பலிபீடம் என்று சொல்லப்படுகிற அந்த அர்ப்பணிப்புக்குள்ளே இந்த ஆசாரியர்களை கொண்டு போவதற்காக. අපි ඒ සභාවල හැම පැත්තෙම අපි ඉරිද රැස්වීමට අමතරව කොහොම හරි රැස්වීමක් කරන්නේ සතිපතා අර සුද්ධස්ථානයේ ජීවිතය සුද්ධස්ථානයේ කැපවීමට සෙනගගෙන් 10%ක් 20%ක් 30%ක් කොහොම හරි පුරුදු පුහුණු කරගන්න. நாங்கள் எப்படியாவது இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே மக்களை நாங்கள் ஒரு பரிசுத்தத்தோடு அவர்களை கொண்டு போக வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றபடியால் 110%, 120%, 130% அளவிலே அந்த ஜனங்களை எப்படியாவது கொண்டு போக வேண்டும் என்று அர்ப்பணித்து மீட்டிங்களை நடத்தி நாங்கள் கொண்டு போகிறோம். පාස්ටර් සහ භාර්යාව ශුද්ධ විය යුතුයි, සේවයට කැප විය යුතුයි. ඒකෙන් විතරක් සේවය කරගෙන යන්න බෑ. ඒකට කැප වුණු තව නායක කණ්ඩායමක් කොහොම හරි ඔබ උත්පාදනය කරගන්න ඕන. நீங்கள் பரிசுத்தமாக, ஊழியர்கள் மிகவும் பரிசுத்தமாக, மனைவியும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமாக இருப்பதினாலே நாங்கள் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது. உங்களோடு இந்த ஊழியத்தை முன்னோக்கி கொண்டு போவதற்கு நல்ல தலைமைத்துவம் குழு ஒன்றை, குரூப் ஒன்றை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்க வேண்டும். ඉතින් පෞල්තුමාගේ හැම යවුම් පත්‍රයකම කියනවා ඒ සභාවේ එයත් එක්ක හවුල් වැඩකාරයන් වගේ සේවය කරපු අය ගැන. நீங்க பாருங்க, பவுலுடைய எல்லா நிருபங்களிலும் அவர் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். அந்தந்த சபைகளிலே உடன் வேலையாட்கள், உடன் ஊழியர்கள் என்பதை அவர் மிக அழுத்தமாக அழகாக சொல்லுகிறார். ඉතින් කොලොසි සභාවේ ෆිලෙමෝන් කියන්නේ ලොකු ප්‍රභූවරයෙක්, යාගේ ගෙදර තමයි සභාව තිබුණේ. கொலேசியர் சபையிலே பிலமோன் என்பவர் ஒரு பெரிய எஜமான். அந்த எஜமானுடைய அந்த வீட்டிலே தான் அந்த சபை நடந்தது. එයාගේ නෝනාගේ නම අප්පියා. පෞල්තුමා එයාවත් සඳහන් කරනවා යවුම් පත්‍රයේ, මොකද එයා බොහොම නාමෙන් පුරුෂයා සමග සේවය කරන්න ඇති. அந்த அப்பியான்னு சொல்லப்படுகிற பிலமோனுடைய எஜமான் மனைவியுடைய பெயரையும் அவர் அதிலே குறிப்பிடுகிறார். ஏனென்றால் அவர்களும் உடன் வேலையாட்களாக இவரோடு பவுலோடு சேர்ந்திருந்தார். ඇරිස්ටාකස් නිතර කොලොසි සභාවේ සේවය බලපු එක්කෙනා. எந்த நேரமும் அரிஸ்டாக்கல் என்றவர் தேவனுடைய ஊழியங்களை, பவுலுடைய ஊழியங்களை பார்த்த ஒருவராக இருக்கிறார். එපෆ්‍රාස් කොලොසියේ සභාවෙන් ඉපදුනේ, නිතර පවුල් එක්ක ගමන් ගත එක්කෙනා. எப்பாப்ராத் என்பவரும் பவுலோடு கூட தொடர்ச்சியாய் பிரயாணம் செய்து அவருடைய பணிகளிலே அவர் முக்கியமாக ஈடுபட்ட ஒரு நபராய் காணப்பட்டார். ஒனசிமஸ் කියන්නේ පිලමන්ගේ වහලා. ஒனசிமுஸ் என்று சொல்லப்படுகின்றவர் அந்த பிலமோன் என்கின்ற எஜமானுடைய ஒரு அடிமையாக அவர் காணப்பட்டிருந்தார். වහලට මොකද්ද කියන්නේ? වහල அடிமை. අඩිමේ.
ඉතින් යා පැනලා ගිහිල්ලා හිරේ දැම්මා පවුලුත් ඒ හිරේම හිටියා. அந்த அடிமை என்பவர் பட்டு சிறையிலே அடைக்கப்பட்டிருந்தார். அந்த அதே சிறையிலே அந்த பரிசுத்த பவுலும் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்தார். ஒனசிமஸ் ගැලවීමට ආවා. அந்த ஒனசிமோஸ் என்று சொல்லப்படுகிறவர் ரட்சிப்புக்குள்ளே வந்தார். පවුල්ගේ ආත්මික පුත්‍රයා වුණා. அதன் பின்னர் பவுலனுடைய ஒரு ஆவிக்குரிய மகனாக அவர் மாறினார். පවුල්තුමා ෆිලෙමොන්ට ඒ ලිපිය ලියලා කියනවා දැන් ෆිලෙමොන් ඔයා මගේ ආත්මික පුතා වගේම ඔයාගේ වහලත් මගේ දැන් ආත්මික පුතා වෙලා ඔනසිමස්ස දැන් පිළිගන්න වහලෙක් හැටියට නෙමෙයි ප්‍රේමවන්ත සහෝදරයෙක් හැටියට. அவர் இந்த நிருபத்தை எழுதி பிலமோனுக்கு அவர் எழுதுகின்றார், ஒனசிமோசுவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏனென்றால் அவன் இப்பொழுது உனக்கு அடிமை அல்ல, அவன் ஒரு சுயாதீனர், அவன் உன்னுடைய பிள்ளை என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை எழுதி அந்த நிருபத்தை அவர் கையிலே கொடுக்கின்றார். එතකොට ඇතුළු වුණ තැනම පිටතමල්ලුවෙන් ඇතුළු වුණ තැනම තිබුණේ පිත්තල පූජාසනය. நீங்கள் உட்பிரவேசிக்கும் பொழுது மண்டபத்தினுடைய முதல் பகுதியிலே அந்த பலிபீடம் காணப்பட்டிருந்தது. ඒකට දවන පූජාසනය කියලාත් කිව්වා. அதை அவர்கள் அந்த எரிகின்ற பலிபீடம் என்றும் அவர்கள் சொன்னார்கள். ලී වලින් හදලා පිත්තල වලින් වට කරලා තිබුණේ. அது பித்தளை தகரத்தால் அங்கு ஃபுல்லாக மூடப்பட்டிருந்தது. එතකොට මිනිස්සු අනිවාර්යෙන්ම පාප පූජාවක් ගෙනාවා. කැමැති ලෙස ප්‍රසන්න සිතින් උන්වහන්සේට ප්‍රශංසා කරන්න ඕන වුණාම දවන පූජාවක් ගෙනාවා. அந்த பாவ நிவாரண பலியை அவர்கள் அந்த இடத்துக்குள்ளே கொண்டு வரும் பொழுது அந்த தகன பலி இடும்படியாக அதை அவர்கள் அந்த இடங்களிலே அவர்கள் அர்ப்பணித்தார்கள். තව පූජා වර්ග තිබුණා. அநேக பலிகள் அந்த இடத்திலே காணப்பட்டிருந்தது. ප්‍රතිස්ථාපන පූජාව, ශාන්තිකර පූජාව. அதே போல் அந்த இடத்திலே பலவிதமான பலிகள், அந்த குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, அப்படி பல பலிகள் அந்த இடத்திலே காணப்பட்டிருந்தது. හැම පූජාවක් සමග දියර පූජාවකුත් තිබුණා. அதே போல் அந்த இடத்திலே மற்ற எண்ணெயினால் பலிகளும் அதிலே காணப்பட்டிருந்தது. වයින් ඒක වයින් වලින් තමයි දියර පූජාව තිබුණේ. அது வைனால் தான் அந்த பலிகளுக்கு செலுத்தப்பட்டிருந்தது. පවුල්තුමා කියනවා පිලිප්පි 2:17 ඔබගේ ඇදහිල්ල නැමැති පූජාව මත මගේ ජීවිතය දියර පූජාවක් ලෙස වැగిරෙනවා කියලා. அவர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பிலிப்பியரிலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், தன்னுடைய பலிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருப்பதை குறித்து அவர் சொல்லுகின்றார். පිත්තල පූජාසනයට පස්සේ තිබුණේ පිත්තල වලින් හදපු වතුර භාජනය. ඒකෙන් තමයි පූජකවරු ඇඟ හොත ගත්තෙත්. ඒකෙන් තමයි පූජකවරු ඒ පූජා කරන සත්තුගේ අවයව හොයදුවේ. அந்த பித்தளை பலிபீடத்துக்கு பக்கத்திலே ஒரு பாத்திரம் ஒன்று காணப்பட்டிருந்தது, வெண்கலத்தினாலே செய்யப்பட்டிருந்தது. அதிலே தான் இவர்கள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரித்து அதை பரிசுத்தப்படுத்துகின்ற ஒரு இடமாகவும் அது காணப்பட்டிருந்தது. ඒකෙන් වතුර ගන්න පිත්තල භාජනත් තිබුණා. அதிலே அவர்கள் அதை பித்தளை பாத்திரம் ஒன்றும் அதிலே காணப்பட்டிருந்தது. දවන පූජාසනේ පූජා කරපු මස් හසුරවන්න පිත්තල කොකු එහෙම තිබුණා. அந்த இடத்திலே அவர்கள் பலி செலுத்தும் பொழுது அதிலே பித்தளையிலே ஒரு கொழுக்கி மாறி ஒரு காரியங்கள் அதிலே காணப்பட்டது. එතකොට වතුර භාජනය කියන්නේ අපිට දැන් වහන්සේගේ වචනය අපි කියවමින් අපි අපිවම විනිශ්චය කර ගැනීම. எங்களையே நாங்கள் நியாயம் தீர்த்து கொள்ளுகின்றோம் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கின்றது. දැන් වහන්සේගේ වචනය නැමැති වතුරෙන් සේදුණු මනාලියක් වීම. அதிலே நாங்கள் அவருடைய மணவாளனாக மாறுவதற்காக அவருடைய இரத்தத்தினால கழுவப்படுகின்றோம். මණ්ඩපය හදලා තිබුණේ රත්තරන් ආලේප කරපු ලෑලි වලින්. அந்த மண்டபம் செய்யப்பட்டிருந்தது தங்கத்தினால் பூசப்பட்ட பலகையிலே செய்யப்பட்டிருந்தாலும் தங்கத்தினால் பூசப்பட்டிருந்தது. ඇතුලේ ලී කියන්නේ අපේ මනුස්ස ගතිය, රත්තරන් වලින් ආවරණය වෙනවා කියන්නේ ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වභාවයෙන් අපිව ආවරණය කරනවා.
அந்த மரங்களினால் செய்யப்பட்டு மரத்தின் மேலே தங்கம் பூசப்பட்டிருந்தது. தங்கம் என்றது இயேசு கிறிஸ்து எங்களை மூடிக்கொண்டிருக்கிற காரியத்தை இருக்கிறது. அந்த பலகை என்பது எங்களுடைய உள்ளார்ந்த வாழ்க்கையை அது வெளிப்படுத்துகிறது. එපිස 2:19-22 කියනවා සභාවෙත් අපි එකිනෙකාට සවිවි ගොඩ නැගීමෙන් තමයි සභාව ගොඩ නැගෙන්නේ කියලා. எபேசியர் 2:19 மிக தெளிவாய் அவர் சொல்லுகிறார், நாங்கள் சபையாக இருக்கிறோம், நாங்கள் ஒவ்வொருவரும் ஐக்கியப்பட்டு அதன் அடிப்படையிலே அதை நாங்கள் கட்டி எழுப்ப வேண்டும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். මණ්ඩපයේ බෝඩ්ලෑලි හිටගත්තේ රිදී අඩි උඩ රිදී බේසස් උඩ. அந்த மண்டபம் நிறுத்தப்பட்டிருந்தது அங்கு ரிதிபேஸ்னே அதாவது வெள்ளியினுடைய கீழ்த்தட்டு வெள்ளியினாலே செய்யப்பட்டிருந்தது. එනිසා අපි පොළොව උඩ නෙමෙයි ඉන්නේ අනුග්‍රහය උඩ. நாங்கள் இப்பொழுது விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் பூமியிலே அல்ல, நாங்கள் கிருபையின் மேலே இருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். මුලින් තියෙන ශුද්ධස්ථානයට ඇතුල් වෙන තැනක් තිරයක් තිබුණා. முதல் அங்கு உட்பிரவேசிக்கின்ற இடத்திலே பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே ஒரு திரை ஒன்று காணப்பட்டிருந்தது. එතකොට ශුද්ධස්ථානයට ඇතුල් වුණ ගමන් பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே போன உடனே ඒකට ඇතුල් වෙන්න පුළුවන් ලෙවිවරුන්ට සහ පූජකයන්ට පමණයි. அதிலே உட்பிரவேசிக்க முடியும் அந்த ஆசாரியர்களுக்கும் லேவியர்களுக்கும் மாத்திரமே. ඒක ඇතුල් වුණ ගමන් වම් පැත්තේ ඒ කියන්නේ දකුණු පැත්තේ දකුණු දිශාවේ තිබුණා පහන් රුක. வலது பக்கமான திசைகளிலே ஒரு விளக்கு தண்டொண்டு அந்த உட்பிரவேசித்த உடனே உள்ளே இருக்கிறது. සමාන වම් පැත්තේ තිබුණා පහන් රුක. விளக்கு தண்டு வம் පැත්තේ. ඇතුල් වුණු ගමන් දකුණු පැත්තේ තිබුණා රොටි මේසේ. இடது பக்கம் வலது பக்கம் வந்து அந்த ரொட்டி அப்பத்தின் மேஜை அந்த இடத்திலே காணப்பட்டிருந்தது. ශුද්ධස්ථානෙට ඇතුල් වෙන තිරය ඉස්සරහා තිබුණා රත්තරන් පූජාසනය. அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற இடத்திலே அங்கு தங்கத்தினால் பூசப்பட்ட ஒரு பலிபீடம் இருந்தது. රත්තරන් පූජාසනය කියන්නේ සුවඳ දුම් ඔප්පු කරපු පූජාසනය. அந்த பலிபீடம் வந்து அது வந்து அந்த வாசனையை ஏற்படுத்துகின்ற ஒரு பலியாய் அது காணப்பட்டது. ඒ පහන් රුකේ පහන් නිවෙන්න දෙන්න බෑ. அந்த எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த விளக்கு தண்டு அணைய முடியாது. උදේ හවස තෙල් වක් කරන්න ඕන. காலையும் மாலையும் எண்ணெய் ஊற்ற வேண்டும். එතකොට ඒ ජන වහන්සේගේ මණ්ඩපේ පහන් රුකේ පහන නිවෙන්න නොදී තෙල් දදා රෑ වෙනකන් අවදිව හිටපු ළමයා කවුද? யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து மாலை வரைக்கும் அது எண்ணெய் ஊற்றி ஊற்றி தூங்காமல் விழித்திருந்தது யார்? ஆரோன். කවුද ළමයාගේ නම? அந்த பிள்ளையோட பேர் என்ன? யார்? சாமுவேல். එතකොට මණ්ඩපේ කොහෙද තිබුණේ? அப்ப மண்டபம் எங்க இருந்தது? මණ්ඩපේ කොහෙද තිබුණේ? அப்ப மண்டபம் எங்க இருந்தது? කොළඹ ශිලෝවල. ஷிலோவா. එතකොට උත්තම පූජකයාගේ නම මොකක්ද? ஏலி. ඒලිගේ පුතු දෙන්න කවුද? ඔප්නි හා පෙනියාස්. ඔව්. එතකොට පළවෙනි සාමුවෙල් 3:1 කියනවා ඒ කාලේ ස්වාමීන් වහන්සේගේ දර්ශනය දුර්ලභයි කියලා. ඒක නිසා තමයි දෙවියන් වහන්සේ සාමුවෙල්ව බාල වයසේදීම ප්‍රොෆෙටවරයෙක් ලෙස තෝරගත්තේ. உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே தீர்க்க தரிசனங்கள் மிகவும் குறைவாய் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே தான் இளம் வயதிலே சாமுவேலை ஆண்டவர் தீர்க்க தரிசியாக தெரிந்து கொண்டு அவரோடு கூட அவர் பேசினார். ඔව් දැන් 10:00 වෙලා මම හිතන්නේ 10:30 ஆயிற்று. එතකොට අතිශුද්ධ මේ ශුද්ධස්ථානයේ තිබුණා පහන් රුක පිදීමේ රොටි සහ සුන්ද දුම් පූජාසනය.
அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நீங்க முக்கியமாக பாத்தீங்கன்னு சொன்னால் அதிலே அங்க தூபம் இடுகிற ஒரு தூப கலசம் காணப்பட்டிருந்தா, அதே போல சமூகத்தின் அப்பம் வைக்கப்படுகிற ஒரு மேஜை அதிலே காணப்பட்டிருந்தது. රොටි කීයක් තිබුණාද? 12යි. 12. 12යි. ෂුවර්ද? 12 නේද? ගෝත්‍ර 12. ඒ රොටි කාලා ඒ රොටි අවුරුද්දකට කී සැරයක් මාරු කරනවද? அந்த ரொட்டி எப்படி மாற்றப்படும்? வருஷத்துக்கு எத்தனை தடவை? ඒ රොටි අවුරුද්දකට කී සැරයක් මාරු කරනවද? எத்தனை தடவை மாற்றப்படும்? ඔව්. සතිපතා නේද? ඒ රොටි වල තෝරලා දානවා. bread of his presence. අභිමුඛේ රොටි අපිට ඒක තමයි දැන් වහන්සේ සිද්ධාර්ථ වහන්සේ ඉදරව சமூகத்தின் அப்பம் அது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு முக்கியமான விஷயம். அது பரிசுத்த ஆவியினுடைய ஒரு வழி நடக்கும். ඒ රොටි කාලා කචල් එකට පත් උනේ කවුද? அந்த ரொட்டியை சாப்பிட்டு பிரச்சனைக்கு உட்படுத்தப்பட்டது யார்? දාවිත් දාවිත් බඩගිනුනාම පූජකයන්ගේ රොටි කෑවා නේද? தாவீது பசி வந்த உடனே ஆசாரிகளுடைய அப்பங்களை அவர் சாப்பிட்டார். අතිශුද්ධ ස්ථානයේ තිරේ ඇතුලේ තිබුණා ගිවිසුම් පෙට්ටිය. உடன்படிக்கை பெட்டி பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே உள்ளே இருந்தது. ඒකත් ලී වලින් හදලා රත්තරන් වලින් ආවරණය කරලා තිබුණේ. அதுவும் தங்கத்தினாலே மெழுமருது பூசப்பட்டிருந்தது. ඒක උඩ තිබුණා ඝන රණින් නිමැවූ තනිකර රත්තරන් කරුණාසන. அதே போல அது கிருபாசனம் அதற்கு மேலே காணப்பட்டிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலே කරුණාවේ සිංහාසනය. உடன்படிக்கை மேலே கிருபாசனம் இருந்தது. ඒක උඩ ඒ රත්තරනින්ම කෙරුබ් දෙන්නෙක් හදලා තිබුණා. கேருபீன்கள் அதிலே செய்யப்பட்டிருந்தது. ඒක මැත්තේ තමයි ස්වාමීන් වහන්සේගේ මහිමය දහවලේ වලාටැඹක් ලෙස රාත්‍රියේ ගිනි තැඹක් ලෙස මණ්ඩපයෙන් උඩට විහිදුණා. மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த பெட்டியின் மேலே இருக்கிற அந்த கிருபாசனத்தின் மேலே ඒ කොහත්වරු කරමත ගිවිසුම් පෙට්ටිය අරගෙන ගමන් කරනකොටත් වලාටැඹ ඒකෙන් නිකුත් වුණා, ගිනි තැඹ නිකුත් වුණා. அதே போல அவர்கள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துக்கொண்டு பயணிக்கும் பொழுது மேகஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களுக்கு பாதுகாப்பாகி காணப்பட்டது. වලාටැඹ සෙවණ දුන්නා දහවල් කාලේ, ගිනි තැඹ ආලෝකයක් දුන්නා මිනිස්සුන්ට, සතුරන්ට ඔවුන් ළඟට එන්න බයකුත් තිබුණා. மேகஸ்தம்பம் என்பது அவர்களுக்கு ஒரு நிழலை அது ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒன்றாக இருந்தது. அக்னி ஸ்தம்பம் என்பது பிசாசுடைய காரியங்கள் கடந்து வராதபடிக்கு அவர்களை தடுக்கின்ற ஒரு காரியமாய் காணப்பட்டது. එක සිද්ධියකදී මේ වලාටැඹ නැති වෙලා ගියා. එතකොට මොකද වුනේ? ஒரு சந்தர்ப்பத்திலே அந்த மேகஸ்தம்பம் இல்லாமல் போனது. என்ன நடந்தது? ගණම් කතා පොතේ සිද්ධිය තියෙන්නේ. அது என்னாகும் புத்தகத்திலே அது இருக்கிறது. මොකද වුනේ එතකොට? என்ன நடந்தது? මතකද? ஞாபகம் இருக்கா? මොකද වුනේ නගලු? ගිනි සර්පය ආවා නේද? அதிலே அங்க அக்கினி කොල්ලි වයස பாம்புகள் සර්පයෝ දත්ත කළා මැරෙන්න පටන් ගත්තා. කොල්ලි වයසට கொல்லி කොල්ලි වයසට වයසට එතකොට පිත්තල වලින් සර්පෙක් හදලා කෝටුවක ගහලා ඒක දිහා බැලුවාම ඒ මැරෙන්න යන අය ගැලවීම அந்த சர்ப்பத்தை அவர் செய்து அதை பார்க்கும்படி அவர் சொன்னார். அதிலிருந்து ஒரு மீட்பை அவர் பெறுவதற்குரிய காரியத்தை காண்பித்தார். ඒක අලුත් ගිවිසුමේ තියෙන්නේ මොන පොතේ කොහෙද? புதிய ஏற்பாட்டுல அது எங்க சொல்லப்படுது? நோக்கி பார்த்தது கிடைத்தது. மூன்றாம் அதிகாரம் யோவான் 3ஆம் அதிகாரம் very good 17ஆம் வசனம். යේසුස් නේසන්ද?
ඔව්. යොහන් 3:14 මෝසෙස් සර්පයාව එසෙව්වාක් මෙන් කියලා තියෙනවා. අද අපි මේක ටිකක් බැලුවේ අර අපේ ආත්මෙට මණ්ඩපේ පාඩම පිළිබඳ ගෞරවය නැවත ලබා ගන්න සහ අපි සේවයට කැඳවපු ලැබූ අය නිසා සේවයට කැඳවීම ලැබීමේ ගෞරවයත් අපේ හිතේ හැමතිස්සෙම තියෙන්න ඕන. අපි සාමාන්‍ය සෙනක වගේ වෙන්න බෑ. நாங்கள் ஒரு சாதாரண மனிதர்களைப் போல இருக்க முடியாது. நாங்கள் ஊழியர்கள், எங்களுடைய வெகுமதிகள் வேறு. அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்காக தான் இந்த மண்டபம் கூடாரத்தை குறித்து உங்களோடு கூட பேசினேன். இரண்டாவது பெருமதி மிகவும் பெரிதா இருக்கிறபடியா. අලුත් විශ්වයේ මම කිව්ව ඔක්කොම රාජකීය පූජකයෝ ලෙස කැඳවීම ලැබුවට ඔක්කොම ජීවත් වෙන්නේ එහෙම නෙමෙයි. ஆனாலும் நாங்கள் பரிசுத்த ராஜரிக கூட்டங்களாக புதிய ஏற்பாட்டிலே நாங்கள் அழைக்கப்பட்டிருந்தாலும் நாங்கள் எல்லோரும் அப்படி வாழ்வதில்லை. අපේ ළමයි වැඩි වියට පැමිණෙනකොටත් පොඩි කාලේ ඉඳන්ම ඒගොල්ලන්ට සුද්ධකම උගන්වන්න ඕන. නැත්තම් පූර්ණ කාලින දේශකයන්ට අමාරු වෙනවා ළමයි ලෞකික වුණා. முக்கியமாக பிள்ளைகளுக்கு நீங்கள் சிறு வயதிலிருந்தே பரிசுத்தத்தை குறித்து கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்படி கற்றுக் கொடுக்காவிட்டால் அவர்கள் பெரியவர்களாக வந்த உடனே ஊழியத்துக்கு பிரச்சனையை உண்டாக்குவார்கள். මේ පහුගිය මාස 4 අවුරුදු 16ට අඩු ළමයි 484ක් දූෂණය වෙලා. සමහරුන්ට බබාලත් හම්බ වෙලා. கிட்டத்தட்ட பாருங்க 16 வயதுக்கு கீழ்பட்ட பெண் பிள்ளைகள் கிட்டத்தட்ட 484 பிள்ளைகள் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டு சிலருக்கு அவர்கள் குழந்தைகளையும் பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. එයින් 466ක් තම කැමැත්තෙන් ප්‍රේම සම්බන්ධකම් වලට ගිහිල්ලා. அதுல நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா 466 பிள்ளைகள் விருப்பத்தோடு அன்பு செய்து போன பிள்ளைகள் விருப்பத்தோடு போனாங்க. ඉතින් අපි මේ ගැන ඉතා දුකෙන් මේ ගැන අපි යාඥා කරමු. ඒ වගේ පවුල් වලටත් උපකාර කරන්න පුළුවන් වෙන්න කියලා. අද අපේ රේන්බෝ එකට ගෙනාවා අවුරුදු 14 ළමෙක්. අම්මා දාලා ගිහිල්ලා තාත්තට අමාරුයි. එයා පවුලට කෑම ගන්න සල්ලි හොරකම් කරලා අහුවෙලා. හොඳ ළමයි. நல்ல ஒரு பிள்ளை கொண்டு வந்தார்கள். ரெயின்போவுக்கு 14 வயசு நிரம்பிய ஒரு பிள்ளை எங்களுடைய அந்த இதுக்காக கொண்டு வந்தார்கள். அதுல நீங்க பாத்தீங்கன்னா தாய் கைவிட்டு போனது, ஆனால் சாப்பாட்டுக்காக களவெடுத்த ஒரு மகன். நல்ல பிள்ளை. ගෙදරට කෑම ගන්න සල්ලි හොරකම් කරලා. சாப்பாட்டுக்காக காசை திருடி இருக்கிறார். ඉතින් අපි සිස්ටර්ව බාරගත්තා. හරි හොඳ නමක් තියෙනවා කතෝලික ළමෙක්. නමුත් අර රටේ කරගෙන දුක නේද? யோசிச்சு பாருங்க. அது எங்களுடைய சிறுவர் பராமரிப்பு நிலையத்துக்கு நாங்கள் அந்த பிள்ளையை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய சிஸ்டர் அவங்களை ஏற்றுக்கொண்டாங்க. கத்தோலிக்க பிள்ளை, நல்ல பெயர். ஆனாலும் நாட்டு சூழ்நிலை மிக மோசமாக இருக்கிறது. අපි යාඥා කරමු. நான் ஜெபம் பண்ணுவோம். යේසුනේ